Greetings aspirants, welcome to Kadiga Academy. நான் முருகன். ஸோ 2025 நடக்க போகிற நீட் எக்ஸாமில் எவல்யூஷன்லேருந்து குறைந்தபட்சம் ஒரு 2லேருந்து 3 கொஷின் வரலாம். அந்த 3 கொஷின் எப்படி வரும், அது எப்படி ஆன்சர் பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கொஸ்டின் வைஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸில் இந்த லெசனை குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ எவல்யூஷன் லெசனை பொறுத்த வரையும் நிறைய ஃபேக்ட்ஸ் தான். அந்த ஃபேக்ட்ஸை நல்லா ப்ராப்பராக புக்லேருந்து அப்டைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்ற இந்த ஒரு டாப்பிக்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரியும், லைட் இயர்ஸை யூஸ் பண்ணி. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பேராகிராஃபை பொறுத்த வரையும் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்றது தான் இந்த புக்கில் மொத்தமாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆரிஜின் ஆஃப் எர்த் அப்படின்றது நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனது அப்படின்றது இங்கே சொல்லியிருப்பாங்க. யூனிவர்ஸ் வந்து ஒரு 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனது அப்படின்னு பற்றி பேசக்கூடிய ஒரு தியரியை தான் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிக் பேங் தியரின்றது என்ன சொல்லுது? இட் எக்ஸ்பிளைன்ஸ் டு அஸ் தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், நாட் எர்த். இந்த இடத்துல யூனிவர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. சரி, இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன். அது வந்து நம்ம ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். அதனால் என்ன இருக்குன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி பயங்கரமாக வந்து இந்த இடத்துல வந்து யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஆஃப்டர் சம் டைம் என்ன இருக்குது, சம்டைம்ன்றது நம்ம மில்லியன் இயர்ஸில் சொல்லலாம். என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து கண்டென்சேஷன் ஆகி நடக்கும்போது பெரிய பெரிய கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஒரு கேலக்ஸி தான் மில்கி வே கேலக்ஸி. அந்த ஒரு கேலக்ஸியில் இருக்கிற ஒரு பிளானட் தான் பிளானட் எர்த். ஸோ பிளானட் எர்த் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நோட் வச்சுக்கணும். ஸோ 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக் எர்த் வந்து ஃபார்ம் ஆனதாக இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரி, எர்த் ஃபார்ம் ஆகும்போது அந்த இடத்துல வந்து அட்மாஸ்பியர்னு ஒன்று கிடையாது. ஆனால் உள்ளே இருந்த அந்த மோல்டன் மேக்மா அப்படியே வந்து வேல்கனோ மூலமாக வெடித்து வெளியில் வரும்போது அங்கே நிறைய கேஸஸ், வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா மாதிரியான கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் யுவி ரேடியேஷன் காரணமாக வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, அது பிரேக் டவுன் ஆகி ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுது. ஹைட்ரஜன் ரொம்ப லைட் வெயிட்ன்றதால அது அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுது. ஆக்சிஜன் அப்படின்றது அம்மோனியா மீத்தேனோடு சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் எங்கெல்லாம் வந்து டிப்ரெஷன்ஸ் பூமியில் இருக்கோ அங்கெல்லாம் வாட்டர் வந்து ரெயின்ஃபாலாக வந்து விழும்போது அதெல்லாமே வாட்டர் பாடிஸாக ஃபார்ம் ஆகுது, சீஸாகவும் ஓஷியன்ஸாகவும். இயர்லியர் டேஸில் சீஸ் அண்ட் ஓஷியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லெபார்டரியாக இருந்திருக்கு. நம்ம லெபார்டரின்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா வேரியஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆன இடமா இந்த வாட்டர் பாடிஸ் தான் இருந்ததா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரி, எர்த் ஃபார்ம் ஆன ஒரு 500 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைஃப் வந்து ஃபார்ம் ஆனதாக சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 4 பில்லியன் இயர்ஸ் பேக் தான் எர்த்தில் லைஃப் அப்பியர்ட் ஆனதாக ஒரு டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அப்போது யூனிவர்ஸ் வந்து 20 பில்லியன் இயர்ஸ் பேக், எர்த் ஃபார்ம் ஆனது 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக், அண்ட் லைஃப் ஃபார்ம் ஆனது 4 பில்லியன் இயர்ஸ் பேக் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இப்படி லைஃப் எப்படி ஃபார்ம் ஆனதுன்னு தியரியை பற்றி பேசும்போது இந்த இடத்துல வந்து க்ரீக் திங்கர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லைஃப் வந்து யூனிட் ஆஃப் லைஃப்ன்றது ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸ் வேறு வேறு பிளானட்லேருந்து எர்த்துக்கு வந்ததாகவும் இதில் பான்ஸ்பெர்மியே அப்படின்ற அந்த ஒரு தியரியை வந்து இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக க்ரீக் திங்கர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன் அப்படின்னா என்னென்னா லைஃப் வந்து ஒரு டீகேயிங் அண்ட் ரோட்டிங் மேட்டர் லைக் ஸ்ட்ரா அண்ட் மட்டிலேருந்து டெவலப் ஆனதாக சொல்கிற தியரி தான் ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன். அடுத்து வந்து லூயிஸ் பாஸ்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா லைஃப் கம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அதாவது இந்த இடத்துல ஏற்கனவே உருவான ஒரு ஆர்கானிசமில் இருந்தால் நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பார். அது வந்து அவர் வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு கில்டு ஈஸ்ட்டை போட்டு அதிலிருந்து ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறத பேஸ் பண்ணி சொல்லியிருப்பார். சரி, இந்த 2 தியரியுமே வந்து பெருசாக யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒபெரின் அண்ட் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹால்டன் ஆஃப் இங்கிலாந்து, இவங்க 2 பேருடைய தியரி எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரி. இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன் தியரின்னு சொல்லுவாங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் கம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் லைக் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன். சரி, இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபார்மேஷன் ஆஃப் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ஸ். நமக்கு தெரியும் பாஸ்பரஸ் வந்து டிஎன்ஏல இருக்குது, சல்ஃபர் வந்து ப்ரோட்டீனில் இருக்குது. ஸோ இப்படி வேரியஸ் இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான்
இந்த இடத்துல ஆர்கானிக் மாலிகுல்ஸ்லாம் சேர்ந்து தான் லைஃப் ஃபார்ம் ஆனதாக சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த லைஃப் ஃபார்ம் ஆகும்போது அட்மாஸ்பியரில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ரெடியூசிங் அட்மாஸ்பியர் அந்த நேரத்தில் என்னெல்லாம் இருந்திருக்குன்னா CH4 NH3 எல்லாமே இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்எல் மில்லர் 1953 ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறார். எப்படி வந்து இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. அதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிரியேட்டட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா CH4 ஹைட்ரஜன் அயான் அம்மோனியா வாட்டர் வேப்பர் வந்து ஒரு 800 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகிறத கண்டுபிடிக்கிறார். இதே மாதிரியான அடுத்தடுத்து நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்னும் நிறைய மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகிறத காட்டுறாங்க. இது மாதிரி பார்க்கும்போது இந்த கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்றது நடந்ததா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரூஃப் பண்ணுது. அதாவது ஆல்டேன் அண்ட் ஒபெரனுடைய தியரி கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு கீவேர்டு என்னென்னா நோ ஐடியா அபவுட் ஹவ் ஃபஸ்ட் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மெட்டபாலிக் கேப்சூல்ஸ் ஆஃப் லைஃப் அரோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். அடுத்து இந்த இடத்துல இன்னொரு லைன் பாருங்கள். த ஃபஸ்ட் நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் could have originated 3 billion years back. இதுவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த டயக்ராம் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. இது மில்லருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ஒரு டயக்ராம். ஓகேவா, ரைட். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first cellular form of life did not possibly originate till about 2000 million years ago அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராபப்ளி சிங்கிள் செல்ஸ் அப்படின்றது வந்து இங்கே பேசியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல லைஃப் வந்து ஃபார்ம் ஆனதுன்றது எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு கேட்டால் வாட்டர் என்விரான்மெண்ட் ஒன்லி. நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் என்விரான்மெண்ட் லெபார்ட்டரின்னு சொன்னாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் வெர்ஷன் ஆஃப் பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பயோஜெனிசிஸ்ன்றது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் arose slowly through evolutionary forces from non-living molecule is accepted by majority. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸ்லையும் செல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிக் மாலிகுல்லாம் சேர்ந்து இன்ஆர்கானிக் கான்ஸ்டன்ட்ஸில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த தியரியை வந்து எல்லோரும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்ற தியரியில் இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டார்வின். இப்போ நிறைய பேர் நிறைய விதமான தியரியை சொன்னாலும் இல்லை, நான் வந்து COH போய் கரெக்டாக எல்லாத்தையும் நேரில் பார்த்தே நான் வந்து எவல்யூஷன் எப்படி நடந்தது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு கிளம்புனவர் தான் நம்மளுடைய சார்லஸ் டார்வின். அவர் போன அந்த ஷிப்பு பேர் வந்து HMS பீகிள். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருப்பார். கலஃபகோஸ் ஐலாண்டு போயிருப்பார். அங்கே நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் பார்த்துட்டு அதிலிருந்து ஒரு தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இவர் சொன்ன ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த லெசனில் நிறைய இடத்துல இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா ஃபிட்னஸ். ஸோ எந்த ஒரு ஆர்கானிசமுக்கு ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கோ அந்த ஆர்கானிசம் இந்த இடத்துல தொடர்ந்து வாழும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயினாகவும் பேசியிருப்பார். இந்த இடத்துல இவர் சொன்ன அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல மலாய் ஆர்ச்சிபெலகோவில் போய் ரிசர்ச் ஒர்க் பண்ண இன்னொரு சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருப்பார். இது வந்து சயின்டிஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நமக்கு தெரியணும், மலாய் ஆர்ச்சிபெலகோவில் யார் ரிசர்ச் ஒர்க் பண்ணதுன்னு கேட்டால் ஆல்ஃபர்ட் வேலிஸ். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆல் த எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ் ஷேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஷேர் காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து இங்கே வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலை பற்றி பேசும்போது எப்போக்ஸ், பீரியட்ஸ் அண்ட் ஈராஸ் அப்படின்றத நம்ம பிரிச்சுருக்கிறதா இங்கே சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் க்ளோஸ்லி கோரிலேட்ஸ் வித் தி பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். இதெல்லாம் இதுவரையும் கொஸ்டினாக வந்ததே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எவல்யூஷனுக்கான எவிடன்ஸஸை பேசும்போது நம்ம முதல் எவிடன்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ், இந்த இடத்துல வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபாசில்ஸ். ஸோ ராக்ஸ் நிறைய படிஞ்சு அதுக்குள்ளே போய் பரி ஆகிற ஒரு சில ஆர்கானிசம்ஸ்னுடைய ரிமைன்ஸ் நம்ம வந்து ஃபாசில்ஸாக கிடைக்கும். அந்த ஃபாசில்ஸ் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆர்கானிசம்ஸ் வாழ்ந்துருக்குன்றதை நமக்கு தெரியும். அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த டைனோசர்ஸ் எல்லாம். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இந்த பூமியில் இப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே ஃபாசில்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. எஸ், the study of fossils in different sedimentary layers indicates the geological period in which they are exist. எஸ், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது வாழ்ந்துருக்குன்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அடுத்து எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட் ஆஃப் ஃபார் எவல்யூஷன் சொல்லும்போது
இந்த தியரியை ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னா ஹெர்னஸ்ட் எக்கல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹெர்னஸ்ட் எக்கல் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் நடக்கும்போது எல்லா ஆர்கானிசம்லேயும் காமனான கேரக்டர் இருக்கும், அது அப்படியே வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா அடல்ட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், த எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ் காமன் டு ஆல் வெர்டிபிரேட்ஸ் தட் ஆர் ஆப்சன்ட் இன் அடல்ட். இதுக்கு வந்து அந்த எம்ப்ரியோஸில் வந்து வெர்டிபிரேட்ஸில் எல்லா வெர்டிபிரேட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டீஜியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். ஆனால் அது வளர 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 ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், ஆனால் அடல்ட் வெர்டிபிரேட்ஸ்க்கு இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதே தியரியை இது கரெக்ட் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல டிஸ்அப்ரூவ்டு பண்ணது யாருன்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் கார்ல் எர்னஸ்ட் ஓன்பேரை பற்றி நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரைட். இதுக்கப்புறம் நம்ம தேர்டு இது பார்க்கலாம். இதில் வந்து கம்பேரிட்டிவ் அனாட்டமி மார்ஃபாலஜியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். இதில் ரெண்டு விதமான எவல்யூஷன், ரெண்டு விதமான ஆர்கன்ஸை நம்ம பார்ப்போம். ஒன்று டைவர்ஜென்ட் எவல்யூஷன் வர்றதுக்கான, அதாவது டைவர்ஜென்ட் எவல்யூஷன் நடந்ததை நமக்கு ஷோ பண்ணக்கூடிய ஒரு சில ஆர்கன்ஸை ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்னால் என்னென்னா ஸ்ட்ரக்சரலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன், ஒரு சில போன் பேட்டர்ன் அப்படின்றது சிமிலராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வேல்ஸ், பேட்ஸ், சீத்தா அண்ட் ஹியூமன்ஸ்னுடைய அந்த போன் பேட்டர்ன் அப்படின்றது சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னும், இதனால் ஃபார்ம் ஆகிற அந்த எவல்யூஷனை டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதில் ரொம்ப முக்கியமான யூனிக்கான இது என்னென்னா ஹோமோலஜி இண்டிகேட்ஸ் காமன் ஆன்செஸ்ட்ரின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது ஸ்டேட்மெண்ட்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது இதில் வேறு என்ன எக்ஸாம்பிள் ஹோமோலஜிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெர்டிபிரேட்ஸ்னுடைய ஹார்ட் அண்ட் பிரெயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்கள் பிளான்ஸ்க்குன்னு வரும்போது ஹோமோலஜியை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் பவுகன்வில்லா அண்ட் திஸ் இஸ் குக்கர்பிட்டா. பவுகன்வில்லாவில் தோன்ஸ் வந்து ஸ்டெம்மினுடைய மாடிஃபிகேஷன், ட்ரெண்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஸ்டெம்மினுடைய மாடிஃபிகேஷன் தான். பட் இங்கே ரெண்டுமே ஸ்டெம்மினுடைய மாடிஃபிகேஷன், பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். டென்ட்ரில்ஸ் அப்படின்றது வந்து சப்போர்ட்டுக்காகவும், பவுகன்வில்லாவில் இருக்கக்கூடிய தான்ஸ்ன்றது ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட், பட் ஸ்ட்ரக்சரலி தே ஆர் கேம் ஃப்ரம் எ சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரைட். இந்த இடத்துல டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்றது பாருங்களேன். ஹோமோலஜி இஸ் பேஸ்ட் ஆன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன், வேரியஸ் அனாலஜி refers to a situation exactly opposite. அப்படின்னா இந்த இடத்துல கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் நடந்ததுக்கான காரணம் நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா அனாலஜி ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ரைட். இப்போது விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை, பேர்ட்ஸ்னுடைய விங்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேறு மாதிரி இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன் சேம், ஃப்ளைங் இல்லையா, பறக்கிறதுக்கு தான் அது பயன்படும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால தான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க, ரிசல்ட் ஆஃப் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அப்போ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் நடந்ததை நம்ம அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதை இந்த இடத்துல கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஐ ஆஃப் ஆக்டோபஸ், மேமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து இது வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் நடந்ததை நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பிளான்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன், பட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்றது தான் இல்லையா. ஸ்வீட் பொட்டேட்டோ ரூட் மாடிஃபிகேஷன், பொட்டேட்டோ வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன். பட் இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அனாலஜி. பட் அங்கே ஃபுட்டு என்ன ஸ்டோர் ஆகுதுன்றது தான் நம்ம காமனாக பார்க்குறோம். இதுவும் நமக்கு இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம், மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஏன் சொல்ல போனால் நமக்கு அசெஷன் ரீசன்லேயும் வரலாம். ஓகே, ரைட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது நேச்சுரலாக எவல்யூஷன் நடக்கும்போது நீங்கள் அந்த போன் பேட்டர்ன் இந்த டயக்ராம் மூலமாகவே புரிஞ்சுக்கலாம். ஹியூமரஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும், அல்னா எல்லாத்துலேயுமே இருக்கும், ரேடியஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும், கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், பலாஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான போன் பேட்டர்னும் எல்லா ஆர்கானிசம்ஸ்லையும் இருக்கிறத காட்டி இது வந்து நமக்கு ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர். இதன் காரணமாக டைவர்ஜென்ட் எவல்யூஷன் நடந்ததை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது. பட் ஒரு ஹியூமன் ஆந்த்ரோபோஜெனிக்காக பெரிய அளவில் வந்து என்ன பண்ணலாம், நிறைய எவல்யூஷனுக்கு வந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ப்ரீடிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலமாக
நியூ வெரைட்டிஸை வந்து ஸ்பீசிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். ஓகே, ஆனால் எவல்யூஷன் நேச்சுரலாக நடக்கிறதுக்கு நிறைய டைம் தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபோர்த் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறது மோத் ஸ்பீசிஸ். மோத் ஸ்பீசிஸில் 2 விதமான மோத் ஸ்பீசிஸாக இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டார்க்கு ப்ரௌன் கலர் மோத் ஸ்பீசிஸ், மெலனைஸ்டுன்னு சொல்லுவோம். இது ஒயிட் மோத்ஸ். இதில் வந்து அந்த பிக்மெண்ட் வந்து குறைவாக இருக்கும். இப்போ இதை வந்து 2 நேச்சுரல் செலெக்ஷனுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்போ நிறைய லைக்கன்ஸ் வளரும். லைக்கன்ஸ் வந்து மரப்பட்டை மேலே வளரும்போது இந்த மோத் ஸ்பீசஸ் அந்த மரப்பட்டை மேலே போய் உட்காரும்போது ஒயிட் மோத்ஸ் அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் தன்னுடைய ப்ரிடேட்டருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிடேஷன்லேருந்து அதை தப்பிக்கும் போது ஒயிட் மோத்ஸ்னுடைய நம்பர் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஈராவில் யாருடைய நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னு கேட்டால் மோத்ஸில் ஒயிட் மோத்ஸ். ஆனால் ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த ப்ரௌன் மோத்ஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது அதனுடைய ப்ரிடேட்டர்ஸ் அதை மொத்தத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதனுடைய நம்பர்ஸ் குறைவாக இருந்தது. பட் இந்த சுச்சுவேஷன் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகும்போது பொல்யூஷன் அதிகமாகுது. பொல்யூஷன் காரணமாக லைக்கன்ஸ்லாம் இறந்து போகுது. அதனால் மரப்பட்டை இப்போ ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போது ப்ரௌன் மோத்ஸ் அதை ஹைட் பண்ணிக்குது, பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ப்ரௌனாக இருக்கிறதால. இப்போ ஒயிட் கலர் மோத்ஸ் இந்த பேக்ரவுண்டில் பளிச்சுன்னு தெரியறதால ப்ரிடேட்டரால் அதிகமாக ப்ரிடேஷனுக்குள்ளாகுது. அப்போது ஒயிட் மோத்ஸ்னுடைய நம்பர் குறைஞ்சி ப்ரௌன் மோத்ஸ்னுடைய நம்பர் அதிகமாகுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சேஞ்சஸ், நேச்சுரல் கண்டிஷன்ஸ் வந்து இந்த 2 ஸ்பீசிஸ்னுடைய அந்த நம்பர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணவும் இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யுது. இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இது ஒரு கான்செப்டாக லைன் பை லைன் அனலைஸ் பண்ணாமல் நான் சொல்லிட்டேன். இப்போ இதே மாதிரி நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பிசைட், பெஸ்டிசைட்ஸ் அப்புறம் நிறைய யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த பூச்சிகளும் நிறைய வைரஸஸ், பாக்டீரியாஸ் எல்லாமே அது தானே என்ன பண்ணிக்கும், எவல்யூஷனில் நியூ ஃபார்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி வந்து நியூ ஃபார்ம்ஸும் ஃபார்ம் ஆகலாம். பட் இந்த மாதிரியான எவல்யூஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதன் காரணமாக நடக்குதுன்னா ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன்ஸ், ஹியூமன் ஆக்ஷன்ஸால் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கொஸ்டினாக கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எவல்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன். இங்கே ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான 2 சென்டென்ஸ் சொல்கிறேன், இது ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். இந்த இடத்துல பாருங்கள், evolution is not a direct process in the sense of determinism அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் a stochastic process based on the chance events in nature and chance mutation in the organism கொடுத்துருப்பாங்க. மேபி ஒரு டிஃபிகல்ட்டான பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரலாம். அடுத்து வந்து அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டார்வின் வந்து கலபகோஸ் ஐலாண்டுக்கு போகும்போது அங்கே ஒரு ஸ்மால் பிளாக் பேர்டை பார்க்குறாரு. அந்த பிளாக் பேர்ட்ஸை நம்ம டார்வின் ஃபின்ச்சஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த டார்வின் வந்து இந்த பிளாக் பேர்ட்ஸை வந்து பார்க்கும்போது அதில் வந்து எல்லா வெரைட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே ஐலாண்ட்லேருந்து ஃபார்ம் ஆனதாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரிஜினலாக சீட் ஈட்டிங் ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஆனால் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பீக்ஸ் வந்து நிறைய ஆல்டர் நடந்திருக்கும். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த டயக்ராமில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். யூ கேன் see தி டயக்ராம். ஓகே, இதில் வந்து டிஃப்ரெண்ட் பிஞ்சஸ் வந்து நம்ம இங்கே கேட்டகரைஸ் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணினா அதனுடைய பீக்கை பேஸ் பண்ணி. இந்த பீக்னுடைய சேஞ்சஸ் ஏன் நடந்திருக்குன்னா அதனுடைய ஃபீடிங் ஹேபிட் வந்து மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா இயர்லியராக சீட் ஏட்டிங் ஃபீச்சர்ஸ்லேருந்து மாறி இன்செக்டிவோரஸ் அண்ட் வெஜிடேரியன் ஃபின்ச்சஸாக அது எவால்வ் ஆகிருக்கும். இந்த மாதிரி the process of evolution of different species in a given geographical area starting from a point and literally radiating to other areas of geography, அதாவது ஹேபிட்டட்ஸ். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்கிறோம். அப்போது அடாப்டிவ் ரேடியேஷன் என்னென்னு கிளியராக புரியுதா? ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனக்கேற்ற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்பீஷஸ் வந்து அந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகிறத நம்ம வந்து டெவலப் ஆகி அதாவது ஸ்பீசிஷன் நடக்கிறத அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஆஸ்திரேலியன் மார்சிபில்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு 2 எக்ஸாம்பிள், ஒன்று டார்வின் ஃபின்ச்சஸ், இன்னொன்று ஆஸ்திரேலியன் மார்சிபில்ஸ். ஏன்னா ஆஸ்திரேலியன் மார்சிபில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியன் மார்சிபில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். So these are all from one single land, that is Australian continent. அந்த ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்லேயே இது எல்லாமே வந்து அங்கிருந்தே வந்து டெவலப் ஆகிருக்கும். அப்போ காமனாக ஒரு ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து தான் இது எல்லாமே எவால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
எஸ் இது கூட அனதர் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன். உங்களுக்கு அடாப்டிவ் ரேடியேஷனை பற்றி பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் ஒரு டெஃபினிஷனாகவும் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆர்கானிசம் எவால்வ் ஆனதுக்கு வெரி குட் அது என்ன சொல்ல வராங்கன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் கொஸ்டினாக கேட்டது கிடையாது. எதெல்லாம் பிளாசென்டல் மேமல், எதெல்லாம் ஆஸ்திரேலியன் மேமல்ஸ், மார்ஷிபியல்ஸ் அப்படின்றத கம்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே மவுஸ்னா மார்ஷிபியல் மவுஸ் இந்த மாதிரி வேண்டாம், இது ரொம்ப சிம்பிள். இப்போ லெமூர் அப்படின்னா கஸ்கஸ் அப்படின்னும், அதே மாதிரி ஃப்ளைங்லாம் பேர் தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இது ஆன்டீட்டர், இதுவும் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ரொம்ப கிளியராக நோட் பண்ண வேண்டியது சம்மந்தமே இல்லாத மாதிரி பேர். இப்போ லெமூர் கஸ்கஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாப் கேட் இது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் லெமூரும் ஸ்பாட்டட் கஸ்கஸும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் எவல்யூஷன். பயாலஜிக்கல் எவல்யூஷனை பற்றி பேசும்போது டார்வினை பற்றி இங்கே பேசி ஆகணும். ஏன்னா டார்வின் வந்து இந்த இடத்துல நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஜென்ரலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஆர்கானிசம்னுடைய அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷனுக்கு அதனுடைய லைஃப் ஸ்பேன் ஆர் லைஃப் சைக்கிள் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு மைக்ரோப் ஒரு இடத்துல வாழுது, அது உடனே அடுத்த ஒரு கண்டிஷனுக்கு மாற்றும்போது அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். அப்புறம் இன்னொரு கண்டிஷனுக்கு மாற்றுறோன்னா இப்படி அடாப்ட் ஆகிட்டே வர்றது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப கன்சிஸ்டன்சியோட ரொம்ப நாளுக்கு தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், உருவாகிக்கிட்டே இருக்கும். எது அடாப்ட் பண்ணிக்கலையோ அது அந்த இடத்த விட்டு இறந்து போயிடும். அந்த கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில சென்டென்ஸை நான் சொல்கிறேன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நேச்சர் செலக்ட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு லைன் இருக்கும், அடாப்டிவ் எபிலிட்டி இஸ் இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இட் ஹேஸ் எ ஜெனட்டிக் பேசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபிட்னஸ் இஸ் தி எண்ட் ரிசல்ட் ஆஃப் தி எபிலிட்டி அண்ட் அடாப்ட் அண்ட் கெட் செலக்டட் பை நேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு அடாப்டேஷன் அப்படின்றது வந்து ஒன்று நடக்கணும் அப்படின்னா எஸ் இந்த இடத்துல நேச்சர் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு நடக்க போகிற நீட் எக்ஸாமில் இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான். மார்க் மை வேர்ட், நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது யூ கேன் ரியலைஸ் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரான்ச்சிங் டிஸ்டன்ஸ் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். இந்த ரெண்டு கீ கான்செப்ட் யாரோடையதுன்னு கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிட்டு டார்வினுடைய தியரி ஆஃப் எவல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, நேச்சுரல் தியரி அவருடைய இது தான் இது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான சயின்டிஸ்ட், அதாவது டார்வினுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெஞ்சு நேச்சுரலிஸ்ட் யாருன்னா லாமார்க். இவர் என்ன சொல்கிறாருன்னா நியூ லைஃப் ஃபார்ம் அப்படின்றது எப்படி வந்திருக்கு அப்படின்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு அவர் கொடுத்த ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அதுதான் ஜிராஃபினுடைய கழுத்து. ஸோ அது ஏன் அதிகமாகுது, ஏன் அது இயர்லியராக இல்லாமல் அதிகமாக இருக்குன்னா அதனுடைய தேவை யூஸ் வந்து நிறைய இருந்ததால் அது நாளடைவில் இன்ஹெரிட் ஆகி கழுத்து வந்து ரொம்ப நீளமானதாக ஃபார்ம் ஆனதாக இங்கே சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கும். இதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா எவல்யூஷன் ஒரு ப்ராசஸா இல்லை ஒரு ப்ராசஸ்னுடைய ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அதை பற்றி என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நல்லா கவனிச்சுங்களேன், we are still not very clear whether to regard evolution and natural selections are processes or end results of unknown processes ன்னு சொல்லிட்டாங்க. எஸ், இது வந்து ஒரு இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்லையோ அசெஷன் ரீஜன்லையோ வந்து வரலாம். நோட் பண்ணிக்கோங்க, இது எதுவுமே வந்து நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த இடத்துல இன்னொரு சயின்டிஸ்ட் பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க, தாமஸ் மால்தஸ். இவர் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸை பற்றி பேசியிருப்பார். இவரும் வந்து டார்வின் சொன்னதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். மற்றபடி இங்கே எதுவும் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். என்னென்னா the novelty and brilliant insight of Darwin was this அப்படின்னு கொடுத்து he asserted that variations which are heritable and which make resource utilization better for few will enable only those respond, produce and leave more progeny. சிம்பிளாக சொல்லணும்னா ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸை பற்றி தான் பேசியிருப்பார். அடாப்டேஷன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ், இந்த ரெண்டு வார்த்தை வந்தாவே நீங்கள் டார்வின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா
இந்த இடத்துல மெண்டல் சொன்ன விஷயங்களை வந்து டார்வின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா அதெல்லாம் எதுவுமே சொல்ல சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் ஹியூகோ டியூரிஸ் அப்படின்றவர் தான் இந்த இடத்துல ஈவினிங் பிரைம்ரோஸ் அப்படின்ற ஒரு ஆர்கானிசமில் ஒர்க் அவுட் பண்ணும்போது மியூட்டேஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மியூட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷனுக்கு காரணம் அப்படின்னும், இது வந்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா மியூட்டேஷன்ஸ் ஆர் இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ் அப்படின்னும், டார்வினுடைய வேரியேஷன்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் இதே நேரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது மறுபடியும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து சால்டேஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் தான் இந்த பூமியில் எவல்யூஷனுக்கு காரணம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க ஹியூகோ டியூரிஸ். ஸோ இந்த லெசனில் நிறைய சயின்டிஸ்ட் நேம் இருக்கும், அவங்களுடைய ஒர்க்கோட பேஸ் பண்ணி ஒரு மேட்ச் டைப் கொஸ்டின் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிங்க எத்தனை சயின்டிஸ்டினுடைய நேம் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் அப்படின்றது ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடிய ஜீனுடைய ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறவே மாறாது, அது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறது தான் நம்ம ஹார்டி வெயின்பர்க்னுடைய ஈக்குலிபிரியம். ஆனால் அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சின்றது ஒரு 5 ஃபேக்டர் காரணமாக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஈக்குலிபிரியம் அப்படின்றது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிமைன் கான்ஸ்டன்ட், அதாவது 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ த சம் டோட்டல் ஆஃப் ஆல் அல்லீல் ஃப்ரீக்வன்சி இஸ் 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 1 அப்படின்றது நமக்கு இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 ஜீன் அல்லீல் வந்து பேசியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P and Q. ஸோ ஒரு டிப்ளாய்டில் P and Q அப்படின்றது என்னென்னா அல்லீல் கேபிட்டல் A அல்லீல் ஸ்மால் ஏவை குறிப்பிடுது. அப்போ 2 கேபிட்டல் ஏனா P², 2 ஸ்மால் ஏ அப்படின்னா Q². அப்போ இந்த இடத்துல அந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, P² + 2PQ + Q² = 1. ஸோ இது எப்பவுமே 1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ராபபிலிட்டி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து 0.3 வந்து இப்போ P² இருக்குது அப்படின்னா அப்போ Q² என்னவாக இருக்கணும் 0.7 இருக்கணும். அப்போ இது டேலி பண்ணும்போது நமக்கு 1. ஸோ நம்ம நார்மலாக வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் இதை பேஸ் பண்ணி சம் பேஸ் பண்ணி கொஷின் வந்துச்சுன்னா கூட நீங்கள் இது எப்படி போட்டாலும் 1 இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது P ஒரு % இருக்குன்னா அது எதோட அது எது சேர்த்தா நமக்கு வந்து Qவாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். அப்போது நமக்கு 1 அப்படின்றது வரணும். அப்போ இந்த இடத்துல 0.7 இருக்குது அப்படின்னா Q என்னவாக இருக்கணும் 0.3 இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிவிடுங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் வந்து இதுதான். பட் இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டால் ஒரு 5 ஃபேக்டர்ஸை கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீன் ஃப்ளோ ஆர் ஜீன் மைக்ரேஷன், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இதை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாப்புலேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது ஒரிஜினல்லிருந்து நியூ பாப்புலேஷனில் சேஞ்ச் ஆகலாம். இது நம்ம ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜீன் ஃப்ளோ தொடர்ந்து நடக்கும்போது இது மல்டிபிள் டைம்ஸ் நடக்கும்போது தான் இந்த இடத்துல இஃப் தி சேம் சேஞ்ச் அக்கர்ஸ் பை சான்ஸ் அப்படி இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, சேம் சேஞ்ச் அக்கர்ஸ் பை சான்ஸ் அப்படின்னா நம்ம அதை ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்கிறோம். நார்மலாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகி அங்கே ஒரு நியூ ஸ்பீஷஸ் ஃபார்ம் ஆகுறது மைக்ரேஷன்னா பை சான்ஸ் அது தொடர்ந்து நடந்தால் அது நம்ம ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஸ்பீஷஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷஸ் ஃபார்ம் ஆகும்போது அது கண்டிப்பாக ஒரிஜினல் பாப்புலேஷனை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஒரிஜினல் பாப்புலேஷனை நம்ம இங்கே வந்து ஃபவுண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனால் ஃபார்ம் ஆகிறத நம்ம ஃபவுண்டர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இது ஒரு PYQ ஆல்ரெடி ஃபவுண்டர் எஃபெக்டை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டாச்சு. ஓகே, மறுபடியும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி மியூட்டேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரும். ரீகாம்பினேஷனும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லீல்ஸில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரும். பட் உங்கள் புக்கில் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அகைன் நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. நேச்சுரல் செலெக்ஷன் பற்றி பேசும்போது அவங்க திரும்ப என்ன சொல்லியிருக்கா பாருங்கள், when organism adopt the new condition it reproduce and leave greater number of progeny சொல்லிட்டாங்க. கரெக்டா, ரைட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் ஒன்று ஸ்டெபிலைசேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷனல், இன்னொன்று வந்து டிஸ்ட்ரப்டிவ் அப்படின்னு 3 விதமான நேச்சுரல் செலெக்ஷனை வந்து பேசியிருப்பாங்க. இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த ஒரு கிராஃப் அப்படின்றது ஸ்டெபிலைசேஷன். இங்கே ஒரு ஸ்மால் ஸ்பீசிஸ், இங்கே ஒரு ஸ்மால் ஸ்பீசிஸ், ஒரு லார்ஜர் ஸ்பீசிஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே வந்து மீனில் ஒரு சைஸில் இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்னேக் இருக்குது, இங்கே வந்து லார்ஜ் சைஸ் ஸ்னேக் இருக்குன்னா
இது ரெண்டுத்தையுமே வந்து அதிக அளவில் நம்ம வந்து ப்ரிடேஷன் நடக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது வந்து மீன், இதுக்கு இடையில சைஸில் இருக்கிறதால அதனுடைய நம்பர் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஈகிள் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கண்ணுக்கு இந்த பெரிய ஸ்னேக்ஸ் தான் தெரியும், அதை சாப்பிட்ரும். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்மால் ஸ்னேக் இருக்குது, அது வந்து அதை விட மீடியம் ஒரு சைஸில் இருக்குது. அப்போ லார்ஜர் ஸ்னேக் மீடியமை சூஸ் பண்ணுமா, ஸ்மாலை சூஸ் பண்ணுமா? ஸ்மாலை சூஸ் பண்ணும். அப்போ ரெண்டுமே ப்ரிடேஷனால் குறையும் போது மீனில் சைஸில் இருக்கிறது எப்போவுமே அதிகமாக இருக்கும். இது வந்து ஸ்டெபிலைசேஷன். டைரெக்ஷனல் ரொம்ப சிம்பிள். நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் மோத் ஸ்பீசிஸ் இண்டஸ்ட்ரியல் ஏராவுக்கு முன்னாடி ஒயிட் மோத்ஸும் இண்டஸ்ட்ரியலுக்கு அப்புறம் ப்ரௌன் மோத்ஸும் அதிகமாக இருந்தது கொடுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து டிஸ்ட்ரப்ஷன். அப்படின்னா ரெண்டு எட்ஜுமே வந்து அதிகமாகி மீன் சைஸில் இருக்கிறது குறைஞ்சி போகிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. இது டைரெக்ஷன், டிஸ்ட்ரப்ஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் டைப் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிறது தான் ஃபேக்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ். இது வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்படின்றது 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆனது. டேட்டா வேறு வழியில் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த செல்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராப்பர்ட்டியோடு இருந்து அப்படியே டெவலப் ஆகும். நமக்கு அது வந்து டெவலப் ஆக வரும்போது என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன். இதுலேருந்து டெவலப் ஆகிற ஆர்கானிசம் சிங்கிள் செல் மல்டி செல்லராக மாறும்போது 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி யார் டெவலப் ஆகிருப்பாங்க அப்படின்னா, இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாலெஸ் ஃபிஷ் வந்து எவால்வ் ஆகிருக்கும். அண்ட் 320 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி சீவீட்ஸ் அண்ட் ஃபியூ பிளான்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினில் இந்த இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் இது கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதுவரையும் நிறைய கேட்டதில்லை, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபிஷ் வித் ஸ்னவுட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபின்ஸ் அப்படின்றது லேண்டிலிருந்து மூவ் ஆன் லேண்ட் அண்ட் கோ பேக் டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 350 மில்லியன் இயர்ஸ். இந்த மாதிரியான ஒரு சில ஃபிஷ்ஷை நம்ம வந்து என்ன லோபு ஃபின்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்கானிசம்ஸை. இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் சீலகாந்த் வந்து 1938 சவுத் ஆஃப்ரிக்காவில் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எக்ஸ்டென்ஷன் நடந்தது, இன்னும் இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ லோபு ஃபின்ஸ் தான் இந்த இடத்துல என்னவா மாறி இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. தே எவால்வ்டு இன்டு ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆம்ஃபிபியன்ஸ். அண்ட் அந்த ஆம்ஃபிபியன்ஸ் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ஃப்ராக் அண்ட் சாலமேண்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் இதிலேருந்து தான் ஆம்ஃபிபியன்ஸ்ன்றது ரெப்டைல்ஸ் ஆகும். ரெப்டைல்ஸ்க்கும் ஆம்ஃபிபியன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஆம்ஃபிபியன்ஸில் எக் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், மேலே ஷெல்ஸோடு இருக்கிறது தான் ரெப்டைல்ஸ்னுடைய எக்குனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். ஓகே, ரைட். இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட்டு 200 மில்லியன் இயர்ஸில் ரெப்டைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்கும். இதுதான் நம்ம ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பிளான்ஸ் யாருன்னு கேட்டால் ஜாயின்ட் ஃபர்ன்ஸ், டெரிடோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு மண்ணுக்கடியில் போய் கோல் டெபாசிட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இஸ்தியோசாரஸ். இஸ்தியோசாரஸ்ன்றது என்னென்னா ஒரு ஃபிஷ் லைக் ரெப்டைல். இது வந்து மறுபடியும் வாட்டருக்கு போய் மறுபடியும் தண்ணிக்கு வந்து மறுபடியும் வாட்டருக்கு வந்து லேண்டுக்கு வந்து இப்படி வந்திருக்கும். இது வந்து 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டீரெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டைரனோசாரஸ் ரெக்ஸ். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி நம்ம ஜுராசிக் வேர்ல்டு அந்த மூவியில் பார்க்குற அந்த ஒரு ஆர்கானிசம். ஸோ இது வந்து ஒரு 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லா டைனோசர்ஸும் அழிஞ்சு போனதாக கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாவெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கணும், அப்படியே எல்லாத்தையும் மக்கப் பண்ணி வச்சுக்கணும். 200 மில்லியன் இயருக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த ஃபிஷ் லைக் ரெப்டைல் இது. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சு போச்சு, இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் வந்து இங்கே நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு மேமல்ஸ் வந்து யாருன்னா ஸ்ட்ரீவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், மேமல்ஸ் வந்து இந்த பூமியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்கானிசமாக, அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸாக இன்றைக்கி வந்து பூமி முழுவதும் வந்து இருக்கக்கூடிய ஒரு டைப்பில் மேமல்ஸ்னுடைய அடாப்டேஷன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல சம் அனிமல்ஸ் ஹோலி இன் வாட்டர், அக்வாட்டிக் மேமல்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. வேல்ஸ், டால்ஃபின்ஸ், சீல்ஸ், சீ கவுஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் கொஸ்டினாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து ஹியூமனுடைய எவல்யூஷன் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டின்னு, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ், இது போதும். அப்படி பார்த்தா 15 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ட்ரையோபித்திகஸ், ரமாபித்திகஸ். இதில் ட்ரையோபித்திகஸ் வந்து ஏப் மாதிரியும் ரமாபித்திகஸ் ஒரு மேன் மாதிரியும் இருந்ததாக சொல்லியிருப்பாங்க.
இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இந்த ஃபியூ ஃபாசில்ஸ் ஆஃப் மேன் லைக் போன்ஸ் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் எத்தியோப்பியா அண்ட் தான்சானியா, இந்த 2 நாடு கேட்டாவே அது ஹியூமன் எவல்யூஷன் சம்மந்தப்பட்டதுன்னு ஞாபகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி மேன் லைக் ப்ரிமேட்ஸ் வந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் நடந்ததாக சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு உயரம் இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஆஸ்ட்ரேலியோபித்திசியன்ஸ், இவங்க வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ்லேண்டில் வாழ்ந்ததாகவும் இவங்க வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் வெப்பன்ஸை யூஸ் பண்ணதாகவும் ஆனால் ஃப்ரூட்ஸை தான் சாப்பிட்டதாகவும் சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இதுதான், மறந்துடாதீங்க. ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் லைக் ஹியூமன் பீயிங் யார் அப்படின்னு கேட்டால் ஹோமோ ஹெபிலஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த ஹோமோ ஹெபிலஸ்னுடைய பிரெயின் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது 650 to 800 cc சொல்லியிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க வந்து தே டிட் நாட் ஈட் மீட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வெஜிடேரியனாக இருந்திருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. ஹோமோ ஹெபிலஸ் தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் லைக் பீயிங்ஸ். மேத்ஸ் டைப் கொஸ்டின் கேட்கலாம். அவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1891 ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்து 1.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்ததாக அந்த ஃபாசில்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இது கொஸ்டினாக கேட்பாங்க. 1891 ஜாவாவில் கிடைச்ச அந்த ஒரு ஃபாசில் யாருடையதுன்னு கேட்டால் ஹோமோ எரெக்டஸ். அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்னு கேட்டால் 1.5 மில்லியன் இயர்ஸ். இவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டால் 900 cc. ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த லெசனுடைய டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா என்னால் எதுவும் மிஸ் பண்ண முடியல. ஸோ எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சதால் தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஹோமோ எரெக்டஸ் வந்து என்ன சாப்பிட்ருப்பாங்க? தே ஈட் மீட்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் வாழ்ந்தவங்க நியாண்டர்தல் மேன். இவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி 1400 cc. இவங்க வாழ்ந்த இடம் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. எப்போ வாழ்ந்தாங்கன்னா 1 lakhலேருந்து 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறையில் முதல்ல தன்னுடைய பாடியை ப்ரொடெக்ட் பண்ணது, ஹைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணது யாருன்னா இவங்க தான். இறந்தவங்களை புதைக்கிற அந்த பழக்கம், பரிட் தேர் டெட் அப்படின்ற வார்த்தை வந்தாவே நீங்கள் நியாண்டர்தல் மேன்னு சொல்லணும். கண்டிப்பாக மேத்ஸ் டைப் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஹோமோசெஃபியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து எவால்வ் ஆகி அங்கேருந்து வேறு வேறு ரேசஸில் வேறு கான்டினென்ட்க்கு எவால்வ் ஆகிருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஐஸ் ஏஜ்னு சொல்லக்கூடியது. ஐஸ் ஏஜ் எத்தனை வருஷத்துக்கு இடைப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ 75,000 to 10,000 இயர்ஸ் ஆகும்னு சொல்லணும். ஸோ இவங்க வந்து நமக்கு தெரியும் மாடர்ன் ஹோமோசெஃபியன்ஸ்னு சொல்கிறது. இதோட நம்ம அந்த எவல்யூஷன் முடிச்சிட்டோம். இப்போது ப்ரீ ஹிஸ்டோரிக் கேவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த ஆர்ட் எப்போ டெவலப் ஆனதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் 18,000 இயர்ஸ் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து பிம்பிட்கா ராக் ஷெல்டர். எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டால் மத்திய பிரதேஷ். அங்கே இருக்கக்கூடிய ரேசன் டிஸ்ட்ரிக்ட். சரி, அக்ரிகல்ச்சர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எவால்வ் ஆகுதுன்னு கேட்டால் 10,000 இயர்ஸ் பேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். இது நிறைய பேர் வந்து இது கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக. என்ன அப்படின்னா அந்த எவல்யூஷன். ஸோ இந்த எவல்யூஷனுக்கான ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலை பொறுத்த வரையும் எத்தனை ஈராஸ் இருக்குது? ஆக்சுவலாக 4, பட் நம்ம புக்கில் பேலியோசாயிக், மீசோசாயிக், சீனோசாயிக்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரீ கேம்பிரியன் மிஸ் ஆகிருக்கும். இப்போது ஒவ்வொரு ஈராலையும் என்னென்ன பீரியட்ஸ் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது பேலியோசாயிக்னா சிலுரியன், டெவோனியன், கார்போனிஃபெரஸ் அண்டா பெர்மியன். ஸோ இதில் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ஒன் வந்து எந்த ஈரா, எந்த பீரியடில் எந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எவால்வ் ஆகிருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சைலோஃபைட்டான்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எவால்வ் ஆனதாக கொடுத்துருப்பாங்க. ஃபோன்ஸ், ஜிங்கோஸ், நீட்டேல்ஸ், கோனிஃபர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ப்ரோஜிம்னோஸ்போம். இந்த சைலோஃபைட்டான்லேருந்து ப்ரோஜிம்னோஸ்போம், அதுலேருந்து சீட் ஃபோன்ஸ், அதுலேருந்து சைகேட்ஸ், டைகாட்லெடன், அப்புறம் மோனோகாட்லெடன்ஸ் எல்லாமே எவால்வ் ஆனதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் யாரெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதும் உங்களுக்கு கொஷினாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் இதுவரையும் நிறைய தடவை கொஷின் கேட்டதே கிடையாது, டைப் ஆனதும் கிடையாது பேப்பரில். ஸோ வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் அனிமல்னுடைய எவல்யூஷனும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 3 to 4 கொஸ்டின் இதிலேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் அப்போது உங்கள் எல்லோரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.